உலக மகளிர் தினமானது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுறோம். இந்த மார்ச் 8ஆம் தேதி ஏன் இந்த மகளிர் தினமானது கொண்டாடப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன? இதை நம்ம ஏன் கொண்டாடுறோம்? இதோட அவசியம் என்னன்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். இந்த மகளிர் தினமானது 1908 நியூயார்க் நகர்ல 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரு பேரணியை நடத்தியிருந்தாங்க. அந்த பேரணியில சம்பள உயர்வு, வேலை நேரமானது குறைக்கப்பட வேண்டும், அவங்களுக்கான ஒரு வாக்குரிமை, இதெல்லாம் கேட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க. ஜெர்மன் கம்யூனிஸ்ட் மற்றும் பெண் உரிமைக்காக வாதிடும் கிளாரா ஜெட்கன்ன்றவங்க இந்த மகளிர் தினத்திற்கான ஒரு யோசனையை முன்வைக்கிறாங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட 17 நாடுகளை சேர்ந்த 100 பெண்களுமே கிளாரா ஜெட்கின் சொன்னதை ஏத்துக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து 1911 சர்வதேச உலக மகளிர் தினமானது ஆஸ்திரியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் சுவிட்சர்லாந்துல கொண்டாடப்படுது. 1977 ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த மகளிர் தினமானது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுது. சர்வதேச மகளிர் தினமானது ஏன் மார்ச் 8 அன்று கொண்டாடப்படுது? 1917 போர்க்கால வேலை நிறுத்தத்தின் போது ரஷ்ய பெண்கள் ரொட்டி மற்றும் அமைதிக்காக போராடி இருந்தாங்க. அதை தொடர்ந்து மார்ச் 8 அன்று மகளிர் தினமானது கொண்டாடப்படுது. ரஷ்ய பெண்களின் வேலை நிறுத்தத்திற்கு 4 நாட்களுக்கு பின் ஜார் மன்னருடைய பதவியானது விலகுது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அரசாங்கமானது பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்குறாங்க. இந்த சர்வதேச மகளிர் தினத்துல பலவிதமான ஒரு செலிப்ரேஷனை பண்றாங்க. ஊர்வலங்கள், உரையாடல் நிகழ்ச்சிகள், விவாதங்கள், கச்சேரிகள், கண்காட்சிகள்னு பலவிதமான நிகழ்ச்சிகளுமே இந்த நாட்கள்ல கொண்டாடுறாங்க. இந்த மகளிர் தினத்தப்போ ரஷ்யாவில் பூக்களுடைய விலையானது அதிகமாகவே இருக்கும். 1984 உகாண்டாவில் சர்வதேச மகளிர் தினமானது கொண்டாடப்பட்டு இருக்கு. செர்பியா, அல்பேனியா, மாசிடோனியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகள்ல அன்னைய தினமும் மகளிர் தினமும் ஒரே நாள்ல கொண்டாடுறாங்க. அமெரிக்காவில் மார்ச் மாதமானது பெண்களுடைய ஒரு வரலாற்று மாதமாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாசத்துல பெண்களுடைய சாதனைகளையுமே ரெகக்னைஸ் பண்றாங்க. மடகாஸ்கர், நேபாளம் போன்ற நாடுகள்ல இந்த நாளை பெண்களுக்காக விடுமுறையாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மகளிர் தினத்தினுடைய நிறங்களாக ஊதா, பச்சை, வெள்ளை போன்ற நிறங்களையுமே சொல்றாங்க. நீதியையும் கண்ணியத்தையுமே ஊதா நிறமானது குறிக்குது. பச்சை நிறம் ஒரு நம்பிக்கையை குறிக்குது. வெள்ளை நிறத்தை ஒரு தூய்மையான நிறமாக குறிக்கிறாங்க. பல அமைப்பாளர்கள் இந்த ஒரு நாள்ல ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான ஒரு நாளாக பார்க்கறாங்க. கடந்த 2023 3688 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்குன்னு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. 2022 விட 50% அதிகரிச்சிருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க 95% பெண்களாக இருக்காங்க, சிறுமிகளாகவும் இருந்துட்டு இருக்காங்க. சுமார் 119 மில்லியன் பெண்கள் படிக்க செல்வது இல்லைன்னு யூனிசெஃப்ல இருந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உலக அளவுல பல பெண்கள் அவங்களோட குடும்பங்கள், நெருங்கிய உறவினர்களால கொல்லப்பட்டிருக்காங்க. 18 வயதிற்கு முன்னாடியே திருமணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு நடக்கப்படுற அநீதி. அவங்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்குவோமே பல பெண் போராளிகள் போராடி இருக்காங்க. இந்த ஒரு தினமானது ஒரு செலிப்ரேஷனாக மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி பல பெண் போராளிகள் இருக்காங்க. பெண்கள் தினம் மட்டும் இல்லாம சர்வதேச ஆண்கள் தினமானது 1990 நவம்பர் 19ஆம் தேதி அன்று கொண்டாடப்பட்டு இருக்கு. 2026 சர்வதேச மகளிர் தினத்திற்கான தீமானது கிவ் டு கெயின், ஆதாயத்திற்காக கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாலேஜ், இது எல்லாமே கொடுக்கணும், ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் தினத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க லைஃப்ல வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணினா யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.